ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு விஷால் அவங்களுடைய ஃபேமிலி சூப்பரான ஃபேமிலி. அதாவது அவங்க அம்மா வாயிலாக பூச்சி மாதிரி இருக்காங்க. ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க போல இருக்குது, ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க போல இருக்குது, சைலண்ட்டாக இருப்பாங்க போல இருக்குது. சூப்பரான அம்மா. பாட்டி, நான் ஆக்சுவலாக பாட்டி ஓடி வரும்போது அவங்க தான் வந்துட்டு அம்மா நினச்சேன். கடைசியில் இவர் வந்துட்டு அலைபாதை காதல் கதையை சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறாருன்னா அவரோட காதல் கதையும் அதே மாதிரி தானா. 22 வயசில் வந்துட்டு 21 வயசில் கல்யாணம் பண்ணி 22 வயசில் விஷால் பிறந்திருக்காரு. சூப்பரில் எல்லாமே அப்படி எங்கே இருக்காங்க, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. செம்ம ஃபேமிலி. அவங்க அப்பா, அதாவது விஷால்கிட்ட ஒரு ஃபன் இருக்குது நம்புகிறோம் இல்லையா, அதை விட 20 மடங்கு ஃபன்னு அவங்க அப்பா கிட்ட உண்மையாகவே இருக்குது. ரொம்ப ஓப்பனப்பான ஆள், ரொம்ப மெச்சூரிட்டியான ஆள், செம்ம சூப்பர். இப்போ அவங்க வந்து எல்லோரும் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக விஷாலோட அம்மா பாட்டி தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் அழுதார். அதுக்கப்புறமா தெய்வங்கள் எல்லாம் பாட்டை போட்டாங்க. எல்லாருக்கும் கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. இந்த பாட்டை போட்டாவே ஃபோன் பண்ணி எங்கே அவங்க அப்பா இருக்காங்களோ அங்கே தேடி ஓடுவாங்க பசங்க, போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு. இங்கே போய் மெயின் டோர் நிற்குமா அவங்க அப்பா வராரு, போய் அழுது கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் உள்ளே வந்தார். நல்லா சூப்பராக பேசினார். அப்போ வந்து பிக் பாஸ் வந்துட்டு மஞ்சரி குடும்பத்துக்கிட்ட இதை கேட்டாங்களா ஆனால் இப்போ வந்து விஷால்களை கேட்குறாங்க. முரண்பாடு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது அவர் சொல்கிறார். நான் கூட யோசித்தேன், சரி முத்துக்குமாரனே யாராவது கேட்பாங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக அருணை கேட்குறாங்க. ஏன் வரவங்க போகிறவங்களாமே அருணை போட்டு அடி நடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்துச்சு. அருண்கிட்ட வந்து, அருண் எனக்கு உங்ககிட்ட தான் வந்து முரண்பாடு இருக்குது, ஏன் நீ வந்துட்டு விஷால்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா எனக்கு அவனை முன்னாடி தெரியும், இங்கே வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், இந்த வீட்டில் கிடைச்ச ஒரு நல்ல நட்பு. சரி ஓகே, பிறகு சண்டை போட்டா உங்களுக்கும் அப்போ சண்டே வந்துடக்கூடாதே. நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருந்தால் சண்டை இப்படி வரும் இல்லைப்பா, அன்றைக்கி கொஞ்சம் இதுவாகிடுச்சு அப்படின்னு. ஆனால் கடைசியில் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து என்னை சேவ் பண்ணுறதுக்காக தான் அவன் வந்து பண்ணான். அதை நான் புரிஞ்சிக்கல, நீங்கள் புரிஞ்சிக்கல, அதை ஜாக்லின் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஒன்று. டோட்டல் காலி அருண். ஐயோ, இன்னையா வரவங்க போகிறவங்களாம் போட்டு பொழக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தீபக் ஃபேமிலியில் வச்சு செஞ்சாங்க, நீ எப்படி என் புருஷன் அப்படி சொல்லுவேன்னு. மஞ்சரி ஃபேமிலியை, மஞ்சரி அம்மாவும் மஞ்சரி சிஸ்டரும் கலாச்சாங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டீங்க அக்காவை அப்படின்னு. இப்போ வந்து இவர் வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு அன்றைக்கி அவ்வளோ பெரிய சண்டை? இப்போ நான் பார்க்கும்போதெல்லாம், இப்போ நீ இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனால் உனக்கு என்ன ஞாபகத்தில் வரும் உங்கள் 2 பேருக்குள்ள அப்படின்போது, நான் கேப்டனுக்காக அவனுக்கு என்ன ஏதோ ஒன்று சொல்கிறார். எனக்கு நேற்று நம்ம ஞாபகத்து வரும், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா, அதான் ஞாபகத்தில் வரும். உண்மையான ஃப்ரெண்டுனா போடுங்க, உனக்கு வந்து இதுவாக இருக்கா போட்டுரு, ஆனால் எப்பயுமே போடாமல் திடீர்னு போடும்போது நல்லா இல்லை, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆள் காலி. ஏற்கனவே பாவம் பாதி, அதாவது குத்தி ஒரு மாதிரி பாதி உசுராக தான் இருந்தார். இப்போ இவர் சொன்னதுக்கப்புறம் டோட்டல் காலி. ஏன்னா இவர் மேலே தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். விஷால் ஃபேமிலியாவது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு. அவருமே வந்து குத்தில் பாவம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு சமாதானப்படுத்துறது வழக்கம் போல் அன்ஷிதா, அதாவது அன்ஷிதா இருக்க வேண்டிய இடத்துல தர்ஷிகா இருக்கணும். எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம் தர்ஷிகா இந்த டைமில். ஏன்னா அன்ஷிதா வந்துட்டு அங்கே வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப இருட்டிட்டாக தான் இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா உண்மையாகவே தர்ஷிகா வந்து விரும்பினாங்க, பட் ஆனால் அவங்க வந்து ஜென்யூன் அன்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னார் விஷாலை பற்றி. நிறைய டைம் நிறைய பொண்ணுங்க கூப்பிட்டு வருவான் வீட்டுக்கு, அப்புறம் திடீர்னு பார்த்தா பிரேக்கப்னு அந்த பொண்ணுங்களே சொல்லிட்டு போயிடும். ஸோ அன்ஷிதா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தர்ஷிகா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க அப்பா சொன்னதை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு நல்லது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த விஷால் அவங்களுடைய அப்பாவும் வந்துட்டு அருணை போட்டு இப்படி இது பண்ணுறாங்க. ஏன்னா காலையிலேருந்து மஞ்சளோட ஃபேமிலி சொல்லும்போது மஞ்சரி வன்மம் பிடித்த ஃபேமிலி அப்படின்னாங்க. தீபக் அவங்க சொன்னவங்க தீபக் வன்மம் பிடித்த ஃபேமிலின்னு. இப்போ விஷாலோட அப்பா சொல்லியிருக்காரு, விஷால் அப்பாவும் வன்மம் பிடித்த ஃபேமிலின்னு சொல்ல வருவீங்களா? ஏன்னா அருணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அதுக்காக கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.